ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழகத்தில் அடுத்த மாதம் முதல் மின்சார கட்டணம் உயர்த்தப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. புதிய மின் கட்டணத்தை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் விரைவில் அறிவிக்க வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். முழு தகவல்கள். தமிழகத்துல ஆண்டுதோறும் ஜூலை மாதம் முதல் மின்சார கட்டணம் என்பது திருத்தி அமைக்கப்பட்டு ஜூலை மாதம் முதல் புதிய கட்டண விகிதம் என்பது நடைமுறைக்கு வருவது வழக்கமாக இருந்து வருகிறது. குறிப்பாக 2 காரணிகள் அடிப்படையில அந்த கட்டணம் என்பது நிர்ணயம் செய்யப்படுகிறது. மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் தரப்புல மின் நுகர்வோருக்கான அந்த குறியீடுக்கு எண் என்பது பொருத்தும். அது அப்படி இல்லை என்றால் 6% மிகாமலும் அந்த கட்டணம் நிர்ணயம் என்பது செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில இந்த ஏப்ரல் மாதத்திற்கான நுகர்வோர் குறியீட்டு எண் கடந்த ஆண்டு இருந்த 3.16 இருந்து 3.48 உயர்ந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தமிழகத்துல ஜூலை மாதம் மின்சாரம் கட்டணம் உயர்த்தப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. காரணம் என்னன்னா, மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் தரப்புல மின் கட்டணம் தொடர்பாக கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பொதுமக்களிடம் கேட்டு பெறுவதற்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் திட்டமிட்டு 15 நாட்களுக்குள் அந்த கருத்து தெரிவிப்பதற்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அந்த புதிய திருத்தி அமைக்கப்பட்ட மின் கட்டண பரிந்துரையை மின்சார வாரியத்திற்கு சமர்ப்பிக்க இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் முதல் மின் கட்டணம் உயர்த்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு பார்த்தோம் என்றால் மின் கட்டணம் தொடர்பான கருத்துக்களும் ஆலோசனைகளை தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கோரியிருக்கிறது. 15 நாட்கள் வரை பொதுமக்கள் இந்த கருத்துக்களை இணையதளம் வாயிலாக தெரிவிக்கலாம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 2022 ஆண்டுக்கு முன்பு 8 ஆண்டுகள் வரை மின் கட்டணம் உயர்த்தப்படவில்லை. அதன் பிறகாக ஒவ்வொரு ஆண்டும் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் ஜூலை மாதம் மின் கட்டணம் உயர்த்தப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. திருத்தி அமைக்கப்படக்கூடிய மின் கட்டண விவரங்கள் தொடர்பான அறிவிப்பை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு பரிசீலிக்கும். அப்படி திருத்தி அமைக்கப்படக்கூடிய அந்த கட்டண விகிதங்கள் 2027 ஆண்டு வரை மின்சார வாரியம் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பது விதியாக இருந்து வருகிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தமிழகத்தில் மீண்டும் மின் கட்டணம் உயர்த்தப்படலாம் என கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. தமிழகத்தில் மின் கட்டணத்தை உயர்த்துவதற்கு பல்வேறு நடைமுறைகள் இருக்கிறது. மின் கட்டண உயர்வு என்பது 6% விட அதிகரிக்க கூடாது எனவும், அப்படி இல்லை என்றால் ஏப்ரல் மாத நுகர்வோர் விலை குறியீட்டு எண் ஆகிய 2ல எது குறைவோ அதன் அடிப்படையில தான் உயர்த்த வேண்டும் என்பது பரிந்துரைக்க வேண்டும் என்பது ஒரு விதியாக இருந்து வருகிறது. அந்த வகையில தற்போது ஏப்ரல் மாதத்துடைய நுகர்வோர் குறியீட்டு எண் 3.48 வரை கணக்கிடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எனவே மின் கட்டணம் உயர்த்தப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. கடந்த ஆட்சியில பார்த்தோம்னா 2022, 23, 24, 25 ஆகிய 4 ஆண்டுகள் மின் கட்டணம் என்பது உயர்த்தப்பட்டிருந்தது. அதுல கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துல நுகர்வோர் குறியீட்டு எண் என்பது 3.16% இருந்ததால 3.16% வரை மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது. இருப்பினும் சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் பொதுமக்களுக்கு இத்தகைய சுமையை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக வீட்டு நுகர்வோர்களுக்கான மின் கட்டணத்தை அரசே செலுத்துவதாக கூறியதால பொதுமக்களுக்கு கடந்த ஆண்டு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. மாறாக சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் புதிதாக தலைமையேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு என்ன செய்ய போகிறது என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பரிசீலிக்கும் பட்சத்தில் இந்த ஆண்டும் சென்றாண்டு இருந்தது போல வீட்டு நுகர்வோர்களுக்கான மின் கட்டணத்தை அரசே ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பது தொடர்பான விஷயங்கள் அனைத்துமே தமிழக அரசு மற்றும் மின்சார வாரியத்தின் தரப்புல விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் இருக்கின்றன. இன்று முதலமைச்சர் விஜய் தலைமையில அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கிறது. முதல் அமைச்சரவை கூட்டம். இந்த கூட்டத்திலும் இது தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஜூலை மாதம் 1ஆம் தேதி அந்த திருத்தி அமைக்கப்படக்கூடிய அந்த மின் கட்டணம் என்பது நடைமுறைப்படுத்தப்படுமா, உயர்த்தப்படக்கூடிய பட்சத்தில் அரசே அதனை ஏற்குமா, அல்லது பொதுமக்களை இந்த முறை கடந்த ஆண்டு வாய்ப்புகள் வழங்கியது போல இந்த ஆண்டு பொதுமக்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.